காய்கறி பிரட்டல், தேங்காய் சேர்த்த காய்கறி வறுவல். இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். காய்கறி பிரட்டல் என்பது பலவகையான காய்கறிகள் மற்றும் நறுமணமுள்ள மசாலா கலவையுடன் புதியதாக துருவிய தேங்காயை சேர்த்து செய்யப்படும் ஒரு சுவை மிகுந்த தென் இந்திய. இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: கலப்பு காய்கறிகள், காரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி, வெங்காயம், தக்காளி, புதிதாக துருவிய தேங்காய், எண்ணெய், கடுகு விதைகள், உளுத்தம் பருப்பு, கறிவேப்பிலை, வரமிளகாய், பெருங்காயம், ஹிங். படி 1. கலந்த காய்கறிகளை கழுவி, கடித்து சாப்பிடக்கூடிய அளவிலான துண்டுகளாக நறுக்கவும். தனியாக வைக்கவும். படி 2. ஒரு பெரிய கடாயில் அல்லது பானில் மிதமான தீயில் எண்ணெய் சூடாக்கவும். படி 3. கடுகு சேர்த்து வெடிக்க விடவும். படி 4. உளுத்தம் பருப்பை சேர்த்து பொன்னிறமாகும் வரை வறுக்கவும். படி 5. கறிவேப்பிலை, காய்ந்த மிளகாய் மற்றும் பெருங்காயம் சேர்க்கவும். வாசனை வரும் வரை சில நொடிகள் வதக்கவும். படி 6. நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து நிறம் மாறும் வரை வதக்கவும். படி 7. நறுக்கிய தக்காளியைச் சேர்த்து அவை மென்மையாகவும் கூழாகவும் மாறும் வரை சமைக்கவும். படி 8. நறுக்கிய கலவை காய்கறிகளை கடாயில் சேர்க்கவும். படி 9. கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் மற்றும் கரம் மசாலா பயன்படுத்தினால் சேர்க்கவும். காய்கறிகளில் மசாலா சமமாக படுமாறு நன்கு கலக்கவும். படி 10. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து மீண்டும் கலக்கவும். படி 11. சுமார் 1/4 கப் தண்ணீர் ஊற்றி மூடி காய்கறிகள் மிருதுவாகும் வரை, ஆனால் கூழாகாமல் குறைந்த தீயில் சமைக்கவும். அடிப்பிடிக்காமல் இருக்க அவ்வப்போது கிளறவும். படி 12. காய்கறிகள் வெந்ததும் பெரும்பான்மையான நீர் ஆவியானதும் ஃப்ரெஷ்லி கிரேட்டட் தேங்காயை சேர்க்கவும். படி 13. தேங்காய் சுவை சேர நன்றாக கிளறி மேலும் 2 முதல் 3 வரை நிமிடங்கள் சமைக்கவும். படி 14. தேவைப்பட்டால் உப்பு சரிபார்க்கவும். சூடாக பரிமாறவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.